ஹலோ கைஸ், வெல்கம் டு ட்ரீம்ஸ் பியாண்ட் ஜெர்மி. இன்றைக்கி நம்ம ஒரு யம்மியான கிறிஸ்பியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் ஸ்ட்ரைப்ஸ் இல்லைனா த்ரெடட் சிக்கன் அப்படின்னு சொல்லலாம். என்ன தான் பேர் இருந்தாலும் டேஸ்ட் மட்டும் சூப்பராக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம். இப்போ ரம்ஜான் டைம் அப்படிங்கிறனால இஃப்தருக்கு என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த ரெசிபி செஞ்சு தாங்க, அவங்க இன்னும் வேணும்னு கேட்பாங்க. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே ஈஸி ரெசிபிங்க. சீக்கிரமாகவே பண்ணிடலாம். ரொம்ப டைம் கன்சியூமிங் கிடையாது. அண்ட் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கே பிடிச்சிருக்கும். அதுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் ரெசிபியும் பாருங்கள் நீங்கள். அண்ட் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சமோசா ஷீட்ஸ் எடுத்துக்க போகிறோம். இந்த பேக்கெட்டில் 50 ஷீட்ஸ் இருக்குது. பட் நான் 15 தான் எடுத்தேன். அதுக்கப்புறம் எனக்கு திருப்பியும் சிக்கன் வந்துட்டு த்ரெட் பண்ணுறதுக்கு இன்னும் வேணும் அப்படிங்கிறனால இன்னும் கொஞ்சம் ஷீட்ஸ் எடுத்து நான் கட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த ஷீட்ஸ் எல்லாமே வந்துட்டு எடுத்துகிட்டு நம்ம வந்து ஸ்ட்ரைப்ஸாக கட் பண்ண போகிறோம். கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் சிக்கனுக்கு மசாலா போடுறது இருக்குது. அது எப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு சிக்கன் வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும். அந்த சிக்கனில் நம்ம கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு சோயா சாஸ் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், பின்ன கொஞ்சோண்டு கர்டு, அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு பெப்பர் பவுடரும் ஆரிகனோ ஆட் பண்ணுறோம். நான் வந்து பேக்கர்ஸோட ஆரிகனோ தான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் எக்கு ஒன்று ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பின்ன சில்லி ஃப்ளேக்ஸும் கொஞ்சம் ஆட் பண்ணணும். ஸோ இது எல்லாமே உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் நல்லா காரமாக வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கூட நீங்கள் வந்துட்டு இன்க்ரீடியன்ட்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ண விட போகிறோம். ஒரு 5 to 10-15 மினிட்ஸ்க்கு நீங்கள் விடுங்க. அது நல்லாவே வந்து அந்த மசாலாவை அப்சர்வ் பண்ணிக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க அப்போ தான். அப்புறம் நம்ம வந்துட்டு அந்த த்ரெட்ஸோட நல்லா பைண்ட் பண்ணிவிட்டு ஹீட்டான ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணுவோங்க. அப்போ தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ரொம்பவும் கருக விட வேணாம். ஆனால் ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக இருக்கும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நான் எல்லாமே த்ரெட் பண்ணிவிட்டு பேட்சாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தேன். டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் ரெசிபி வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் தாராளமாக சொல்லுங்கள். உங்களுக்காக நாங்கள் செஞ்சு போடுறோம். We are always grateful for your support. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.